இன்றைய பாடங்கள் 2. முதலாவதாக, இயேசுவின் காலத்து பரிசேயர்கள் முதல் இன்றைய கிறிஸ்தவர்கள் வரை நம் விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்த முடியாதா? துரதிர்ஷ்டவசமாக இன்றும் கூட கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒப்புக்கொள்வதற்கும் நாம் அடையாளங்களையோ அல்லது குணப்படுத்தும் அற்புதங்களைத்தான் தேடி ஓடுகிறோம். கடவுளின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களுடன் வந்தாலும் நாம் அவரையே சோதனைகளுக்கு உட்படுத்தும் விதம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இந்தியாவில் தற்போது பிரார்த்தனை கூட்டங்கள் அல்லது பிரச்சாரங்களில் குணப்படுத்தும் அற்புதங்களை அனுபவித்த சாட்சிகளின் நீண்ட வரிசைகளை காணலாம். சாட்சிகள் அதிகமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட தேவாலயத்தின் அல்லது போதகரின் கடவுளின் வல்லமை அதிகம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதாவது மற்றவர்களைப் போலவே தங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து அதிகமான மக்கள் வருகிறார்கள். இதனால் வெளிப்படையாக தேவாலயத்திற்கு அதிக நன்கொடைகள் கிடைக்கலாம். இதே போல பல திருப்பயணிகள் குறிப்பிட்ட தேவாலயங்களை பார்வையிட திருப்பயணம் செய்கிறார்கள். பெரும்பாலும் சில தவங்களையும் செய்கிறார்கள். உடனடி அற்புதங்களை தேடுகிறார்கள். நாம் அனைவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்றாலும் நமது பயணம் இயேசுவுடனான ஒரு வணிக ஒப்பந்தம் போல இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இயேசுவுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சரியான மற்றும் நியாயமானதை மட்டும்தான் தேடுங்கள். கடவுள் விரும்புவது அவர் சரி செய்யக்கூடிய உடைந்த ஆன்மாக்களை மட்டும்தான். நம் இறைவனின் குணப்படுத்தும் தொடுதலை அனுபவித்த உண்மையான சாட்சிகளின் நேர்மறையான தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருந்து அவரை அனுபவிப்போம். மேலும் நமது துன்பங்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலும் கூட அவரது ஆசீர்வாதங்களின் உண்மையான சாட்சியாக நம் வாழ்க்கையை வாழ்வோம். நமது வாழ்க்கை சிலுவைகளே வெற்றியின் அடையாளங்கள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே சிலுவையில் நம் வலிகளை தாங்கினார், நம் பாவங்களை தாங்கினார். சிக்கலான உலகில் நமது மகிழ்ச்சியான பயணம் கடவுள் நம்மில் செயல்படுகிறார் என்பதை சாட்சியாக்கட்டும். மேலும் நமது அயலார்கள் அதை உண்மையான ஆசீர்வாதத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளட்டும். இரண்டாவதாக, நமது குடும்பங்களில் கடினமான காலங்கள், துன்பங்கள் மற்றும் மரணத்திற்கும் கூட கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு என்பது எல்லாம் நன்றாக நடக்கும்போது மட்டுமல்ல, கடினமான சூழ்நிலைகள் கடவுளை இன்னும் அதிகமாக நம்புவதற்கான ஒரு தேர்வாகும். ஒருவேளை யோபுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் கூட ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்று கூறினார். நீங்கள் யோபு 1 21வது இறைவார்த்தையில் இதை படிக்கலாம். ஒரு கிறிஸ்தவராக நம் வாழ்க்கை சோதனை நேரங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மேலும் வாழ்க்கை சோதனைகளுக்கு நாம் பதிலளிக்கும் விதம் அவருடைய பெயரை, கடவுளுடைய பெயரை, இயேசுவின் பெயரை மகிமைப்படுத்தட்டும். ஆமென்.